இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அப்போ தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்கணும்? மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா கர்த்தரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தி அந்த காரியத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது, கர்த்தரிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக தேவனை துதிக்கிறதுல நாம் உண்மையாக இருக்கும்போது அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நமக்கு அருளை செய்வேன்னு சொல்கிறார். அடுத்து நாம் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருக்குள்ளாகவும் நாம் நிலைத்து இருக்கும்போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்வேன்னு யோவான் 15:7 சொல்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தையும் நாம் விசுவாசிக்கணும். அப்படி நாம் விசுவாசித்து நடக்கும்போது நாம் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் நமக்கு செய்வேன்னு சொல்கிறார். அதே போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிப்பேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்கும்போது நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வேன்னு சங்கீதம் 145:19 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவ பயம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம் விருப்பத்தை நிறைவேற்றி நம்மை ரட்சிப்பேன்னு சொல்கிறார். ஏசாயா 58:13-14 வசனத்தில் பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன தேவனுக்காக செய்யும்போது கர்த்தர் நமக்கு அந்த மன மகிழ்ச்சியை தருவாரான்னா, தம்மில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றி தேவனிடத்திலே அன்பு கூறணும். அன்பு கூறுதல் என்பது என்ன? கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற 2 பிரதான கட்டளை, 10 கட்டளைகளை சுருக்கி 2 கற்பனையாக அதை கொடுத்துருக்காரு இல்லையா? ஒன்று, நீங்கள் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுவாயாக. இன்னொன்று, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இப்போ தம்மில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுன்னு இங்கே சொல்கிறார் ஏசாயா 58:13. அப்போ தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து அவருடைய பரிசுத்த நாளான ஓய்வு நாளில் உங்கள் இஷ்டமானபடி நீங்கள் செய்யாமல், உங்கள் கால்களை விலக்கி உங்கள் வழிகளின்படி நீங்கள் நடவாமல், உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் அந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் மனமகிழ்ச்சியாக இருப்போமானால், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று நாம் எண்ணி அதை நாம் மகிமை செலுத்துவோமானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்து. நம்ம வீட்லேயும் சரி, தனித்து நம்ம ஜெபம் செய்யும்போது தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆலயம் ஓய்வு நாளில் சென்று தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற காரியங்கள், அப்படி நம்ம கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் நம் வேண்டுதல்களை கேட்பாராம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னே சொல்கிறார். அப்போது உன்னத இடங்கள், உயர் ஸ்தலங்கள், உயர் பதவிகளில் கூட நம்மை தேவன் வைக்க வல்லமையுள்ளவர். யாக்கோபுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தின்படியே நம்மை போஷிப்பேன்னு சொல்கிறார். யோவான் 15:16 பாருங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா மனுஷன் தேவனை தேடி ஓடுறதில்லை. முதலாவது தேவன் நம்மை தேடி வருகிறார். அவர் நம்மை தேடி வந்த தெய்வமாக இருக்கார் இல்லையா? அதனால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார். நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்கள் கனிகளில் நிலைத்திருங்கள்னு சொல்கிறார். கனி கொடுக்கும்படினா ஆவிக்குரிய கனி 9 இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம். இதெல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற 9 விதமான கனிகள். இந்த கனிகளில் நாம் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு அன்பாக நடப்போம், சமாதானத்தில் நம்ம நடப்போம், நற்பண்புகளை நற்கிரியைகளை காண்பிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா, இப்படி நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம் பேரில் அவர் எப்படி இருப்பார்? மகிழ்ச்சியாக இருப்பார். அதே போல் நாம் விரும்புகிற காரியம் எதுவோ அதை நமக்கு அவர் செய்ய வல்லமையுள்ளவர். அவருடைய நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்திலே பிதா மகிமைப்படும்படியாக நமக்கு சகலத்தையும் அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 21:2 அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தொருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அப்போ கர்த்தர் அவரவருடைய மன விருப்பத்தின்படி
தந்தருள அவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் தள்ள மாட்டார். அவர் ஜபத்தை கேட்கிறவர். நம் விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் தருகிற தேவன். அன்றைக்கு அன்னாள் கண்ணீரோடு அவர் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். அதே போல் எசேக்கியா ராஜாவுக்கும் அவருக்கு இருந்த அந்த வியாதி, மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதி பலவீனத்தில் அவர் இருந்தபோது அவர் சுவர்புறமாய் திரும்பி அழுதார். அவர் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னே கர்த்தர் சொல்கிறார். அதனால் நம் ஜபத்தை, நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன்னு சங்கீதம் 104:34 பார்க்குறோம். கர்த்தரை தியானிக்கிற தியானம், தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை நாம் உயர்த்தணும், அவர் நமக்கு செய்த நன்மைகளை நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கணும். தேவன் இதற்கு முன்பாக வேதத்தில் எவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நற்கிரியைகளை எல்லாம் சொல்லி நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தணும். இங்கே யோபு கூட பாருங்கள் 34:9 சொல்கிறார், தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனமல்ல என்றாரேன்னு. அப்போ தேவன் மேலே நாம் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் தான். அது பிரயோஜனம் அல்லன்னு சொல்லவே முடியாது. தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக உண்டாகும் என்றே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் செய்வார். அதை நாம் விசுவாசிப்போம். ஆமென்.